ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இதில் பொதுவாக நிறைய பேர் வந்து இதை கம்ப்ளீட்டாக ரிஸ்க் ப்ராடக்ட்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கான கான்செப்டில் வந்து இந்த எஸ்ஐஎஃப்னா என்ன, இந்த லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, உண்மையாகவே இதில் ரிஸ்க் இருக்கா, இது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் நம்ம வியூவர்ஸ்க்குன்றது தான் இன்றைக்கான கான்செப்ட்டு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எஸ்ஐஎஃப் எதுக்கு இந்த செபி வந்து இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்தாங்க? நியர்லி பார்த்தீங்கன்னா 8 to 9 months ஆகிடுச்சு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு. ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குங்க. அதாவது ஈக்விட்டி, டெட் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸு, ஹைப்ரிட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்போது ஈக்விட்டினா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ன்ற மாதிரி. ஸோ இதுலேயும் வந்து அந்த மாதிரி ஈக்விட்டி டைப் இருக்குது. ஸோ இதில் ரிஸ்க் அதிகம் தான். ஆனாலும் அதில் ரிஸ்க்குன்றதை நம்ம என்னன்றது மற்றவங்க சொல்கிறத விட நம்ம அந்த கான்செப்டை இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டெட்டுன்றது அதே தான். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெட்னா லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்டுன்ற மாதிரி. இதோ இந்த எஸ்ஐஎஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் கேட்டகரி. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தோம்னா பேலன்ஸ்ட் ஃபண்டு, பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு. ஸோ அது இது ரெண்டும் ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் மிக்ஸான ஃபண்டு, மல்டி அசெட் ஃபண்டு. ஸோ அதுவும் வந்து இந்த எஸ்ஐஎஃப்ல வந்து ஹைப்ரிட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ஃபண்டுன்னு சொல்கிறத வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜி லைக் லாங் ஷார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜினால இதில் ஸ்ட்ராட்டஜின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஈக்விட்டியில் இப்போ டோட்டலாக கேட்டிங்கன்னா 7 ஃபண்டு வருது. இதில் ஈக்விட்டி கீழே 3 டைப்பு, டெட்டில் 2, ஹைப்ரிட்டில் 2. இப்போது பொதுவாக நிறைய கம்பெனிஸ் இப்போ லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த லாங் ஷார்ட்ன்ற வார்த்தையை வந்து நம்ம நோட் பண்ண முடியும். எல்லாத்துலேயும் இந்த லாங் ஷார்ட். ஸோ இன்றைக்கி வந்து லாங் ஷார்ட்னா என்னன்றது பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு ஈக்விட்டி லாங் ஷார்ட் ஃபண்டு. அப்போ ஈக்விட்டி லாங் ஷார்ட் ஃபண்ட்னா என்னென்னா, இப்போ நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எஸ்ஐஎஃப்பில் இது ஒரு ஒரு அட்வான்ஸ்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, ஒரு ப்ரோ டைப் ஆஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. அதாவது என்ன, நார்மலாக ஃப்ளெக்ஸி கேப்னாவே மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபண்ட் மேனேஜரோட ஃபுல் டிசிஷன் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லார்ஜ் கேப் எவ்வளோ போடலாம், மிட் கேப், ஸ்மால் கேப்ன்றது கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது ஃபண்ட் மேனேஜர் கொடுக்கறது தான் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இதில் வந்து அவர் அதில் பண்ண முடியாத ஆக்ஷன்ஸை கூட இங்கே வந்து அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ இது வந்து ஒரு ப்ரோ வெர்ஷன், ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. ஓகே, அப்படி என்ன அட்வான்ஸாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்ஸி கேப்பில் லாங் ஒன்லி அதுதான் பண்ண முடியும். வேற இங்கே எஸ்ஐஎஃப்ல வந்து ஷார்ட்டும் பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் வந்து லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அந்த கான்செப்ட் என்னன்றதெல்லாம் பார்த்துருவோம். ஓகேங்களா, சரி. இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரி கூட கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இது ஒரு ஸ்பெஷல் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லாதது உங்களுக்கு எஸ்ஐஎஃப்ல இருக்கிற ஃபண்டு. அதுக்காக தான் இதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கு. இப்போ ஈக்விட்டி எக்ஸ் டாப் 100 லாங் ஷார்ட் ஃபண்டு. அதாவது எக்ஸ் டாப் 100னா என்னென்னா, ஃபஸ்ட்டு 100 ஃபண்டு இல்லாமல் மீதி இருக்கிற மிட் அண்ட் ஸ்மால் கேப் சேர்ந்த ஃபண்டு. இதில் என்ன ஸ்பெஷல் நம்ம கேட்டோம்னா, உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி இருக்கும். மிட் கேப் தனியாக இருக்கும், ஸ்மால் கேப் தனியாக இருக்கும். ஆனால் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ன்ற கேட்டகரி வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்க்க முடியாது. வேறஸ் இந்த எஸ்ஐஎஃப்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குது. அதனால் நம்ம இதை ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கலாம். எங்கேயும் இல்லாத கான்செப்ட். அதாவது மிட் அண்ட் ஸ்மால்னும் போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து மிட் எடுத்தோம்னா நம்ம ஒரு ஃபண்டில் மிட் மட்டும் தான் வாங்க முடியும், மிட் கேப் மட்டும் தான் வாங்க முடியும். ஸ்மால் கேப்னா ஸ்மால் கேப் மட்டும் தான் வாங்க முடியுங்க. ஆனால் இங்கே வந்து ஃபண்ட் மேனேஜரே வந்து எதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சாய்ஸ், மிட் கேப்பில் இருக்கிறதும் பிக் பண்ணிப்பாங்க, ஸ்மால் கேப்பில் இருக்கிறதும் பிக் பண்ணிப்பாங்க. அடுத்தது செக்டர் ரொட்டேஷன் லாங் ஷார்ட் ஃபண்டு. ஸோ எந்த செக்டரில் வந்து எந்தெந்த செக்டர்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி அதை லாங் போகிறது, எந்த செக்டர் வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வியூ இருக்குதுன்னா அந்த செக்டரில் வந்து ஷார்ட் போகிறதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. அதுதான் வந்து செக்டர் லாங் ஷார்ட் ஃபண்டு. வேற மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லாங் ஒன்லி ஃபண்ட்ஸ். அது மட்டும் கிளியராக புரிஞ்சுங்க. இங்கே ஷார்ட்ன்றது நம்மளால் எடுக்கவே முடியாது. இது டெட்டுன்றது ஜஸ்ட்டு சேஃபர். அந்த நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தா மாதிரி தாங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இதுலேயும் அந்த லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜின்னு வாங்க. அது போக போக இந்த ஏதாவது கம்பெனிஸ் நம்ம லான்ச் பண்ணும்போது அதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிப்போம். இப்போதைக்கு மெஜாரிட்டியான கம்பெனிஸ், ஏஎம்சிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்விட்டி கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஹைப்ரிட் கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது ஹைப்ரிட் கேட்டகரின்னா இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர், ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது
அப்போ இதில் என்ன இருக்குது, ஆக்டிவ் அசெட் அலோகேட்டர் ஃபண்ட். இதை வந்து நம்ம வந்து ஒரு மல்டி அசெட் ஃபண்டுக்கு கூட நம்ம வந்து ஒரு கம்பாரிசன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எந்தெந்த அசெட் கிளாஸில் அவங்க வந்து அது அது ஆக்டிவாக அது கால் எடுத்து அது உங்களுக்கு வந்து ஒரு டைவர்சிஃபைடாக ஒரு எஸ்ஐஎஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது தான் வந்து ஆக்டிவ் அசெட் அலோகேட்டர் ஸ்ட்ராட்டஜி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு மல்டி அசெட் கேட்டகரி வச்சுக்கலாம், இல்லை டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்டுலாம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியை இது கூட கம்பாரிசனுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இதை வந்து நம்ம வந்து உடனே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக லாங் ஷார்ட்டுன்னு போட்டிருக்கு, இது எஸ்ஐஎஃப் கீழே வருது, இது ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ, நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஈக்விட்டி ஃபண்டு எந்த அளவுக்கு ரிஸ்க்குன்றது தெரியும், டெட் ஃபண்ட் வந்து லோ ரிஸ்க்குன்றது தெரியும், வேறு ஹைப்ரிட்னும் போது மிக்ஸ் இல்லைங்களா. ஸோ அதுலேயும் வந்து நமக்கு வந்து மல்டி அசெட் ஃபண்டு போனோம்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிஸ்க் மிட்டிகேட் ஆகுது, எந்த அளவுக்கு குறையுது, டைவர்சிஃபை ஆகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எஸ்ஐஎஃப் ஸ்ட்ராட்டஜிலையும் பார்த்தீங்கன்னா பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ லாங் ஷார்ட் ஃபண்டுன்னு, ஏன்னா எஸ்ஐஎஃப்ல மெயின் கோர் கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு தான், லாங் ஷார்ட். அப்போது இந்த லாங் ஷார்ட் ஃபண்டுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸை பார்த்துருவோம். பொட்டென்ஷியல் ஃபார் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இன் ஆல் மார்க்கெட்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதாவது என்னென்னா, இப்போ நான் பொதுவாக பார்க்குறது வந்து ஒரு சில இன்வெஸ்டர் நமக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக, ஏன்னா இவ்வளோ ஒரு 2 வருஷமாக நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன்ஸே கொடுக்கல, ஓகேங்களா. அப்படி கொஞ்சம் பாசிட்டிவ் பார்க்கும்போது என்ன கேட்குறேன்னா, சார் ரிடம்ஷன் கொடுத்துடலாமா? ஏன்னா அவங்க எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டோட இல்லை இந்த எஸ்ஐஎஃபோட இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கே இன்வெஸ்டர்ஸ்க்கு இல்லைன்றது தான் இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு கொஞ்சம் புல்லிஷாக இருந்தது, ஒன் சைடடாக இருந்தது. அப்போது நீங்கள் வந்து எனி டைம் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா ஏறுற மார்க்கெட்டை மட்டும் தான் பார்த்துருப்போம். அப்போது உங்களுக்கு வந்து கம்பேர்ட் டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டு வேறு எந்த ஒரு அசெட் கிளாஸில் எடுக்கும் போதும் இது பெட்டர் ரிட்டர்ன்ஸாக இருந்ததுனால எப்பயுமே வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்க்கிறாங்க. அப்போ நம்ம இதில் என்ன கிளாரிட்டி நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஒரு லாங் டேர்மில் ஆன் அன் ஆவரேஜ் வெறும் இண்டெக்ஸிங் உங்களுக்கு சென்செக்ஸ் நிஃப்டி கொடுத்த வெறும் இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 12லேருந்து 13%. ஆனால் அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து CAGR அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட், அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். அதை என்னென்னா ஆன் அன் ஆவரேஜ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஹைப்போதட்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அதை நம்ம எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே அது என்ன ரிட்டர்ன் சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் வந்து 0ன்னு வச்சுப்போம், நமக்கு ரிட்டர்ன்ஸே கிடையாது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போயிருந்தோம்னா ஒரு 6-7% அது கிடச்சிருக்கும். ஆனால் ஈக்விட்டி மார்க்கெட்டில் 0, 2வது வருஷமும் 0, 3வது வருஷமும் 0, 4வது வருஷமும் 0. அப்போ 4 வருஷமாக ரிட்டர்ன் கொடுக்கல. நமக்கு ரொம்ப வந்து பேஷன்ஸே லூஸ் பண்ணியாச்சு. ஆஸ் அ இன்வெஸ்டராக நம்ம இருக்கும்போது இதை நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தா கூட 4 வருஷத்துக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குமேன்ற அந்த பேஷன்ஸ் லூஸ் பண்ணுற டைமில் தான் 5வது வருஷம் பார்த்தீங்கன்னா 60% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா, அது ஒரு வருஷத்தில் 60% கொடுத்தது வந்து ஆவரேஜாக ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா 12% வரும். இதை தான் வந்து நம்ம வந்து ஒரு 15 இயர்ஸ் 20, 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்குன்னு ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து 12லேருந்து 13% கொடுக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒவ்வொரு வருஷமும் 12-13% கண்டிப்பாக கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அந்த புரிதலோடு உள்ளே வந்திருந்தோம்னா, இப்போ லாஸ்ட் 2 வருஷம் நம்ம வந்து மார்க்கெட் கொடுக்கலன்னா கூட நம்ம மைண்ட் செட் பண்ணியாச்சு இல்லைங்களா. உள்ளே வரும்போதே ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணணுன்றது இருக்கும்போது அடுத்த 3 வருஷத்தில் டெஃபினட்டாக கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் போயிட்டு எந்த ஃபண்டு இருக்கிற ஃபண்டு எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு 2000லேருந்து 2026 வரைக்கும் 26 இயர்ஸில் நீங்கள் வந்து ரெக்கார்டை செக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபண்டுக்குமே ஒரு ஃபேஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் வராத ஃபேஸ் இருந்திருக்கும், ரிட்டர்ன்ஸ் வராத இயர் இருந்திருக்கும். ஒரு சில வருஷத்தில் நல்லா கொடுத்துருக்கோம், 30-40% கூட கொடுத்துருக்கோம். ஒரு சில வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காது, ஒரு சில வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உள்ளே வரும்போது ஒரு 5 வருஷன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தோம்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் 12லேருந்து 13% இண்டெக்ஸ் ஃபண்டே கொடுக்கும். நல்ல ஒரு ஆக்டிவ் ஃபண்டாக இருந்தால் அதுக்கு மேலே நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்ட்லாம் ஒரு 7 வருஷம் டைம் ஒரிசனோட நம்ம உள்ளே வந்தோம்னா இன்னும், ஏன்னா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம மிட் கேப் ஸ்மால் கேப்பில் எடுக்கும்போது அதுக்கான ரிவார்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம எஸ்ஐஎஃப் டாப்பிக்கில் வந்தோம்னா இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் உங்களுக்குனால ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும். இது தாங்க ப்ளஸ்ஸு. இதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இப்போ 2 வருஷம் ரிட்டர்ன்ஸே இல்லை பாருங்கள்.
ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்களால ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும். இது எப்படின்றது இருக்கும்போது நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான். அப்போ லாங் எடுக்க முடியும், ஷார்ட்டும் எடுக்க முடியும் ஃபண்ட் மேனேஜர்னால. அப்போது அவர்னால என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஃபாலிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அதாவது கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜி, ஆர்பிட்ராஜ் பொசிஷன், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து அவங்களால வந்து ஒரு ரிட்டர்ன்ஸை இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ண முடியும். வேற நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் ஒன்லியாக வைக்கும்போது அந்த பொறுமை வச்சிருந்து ஒரு மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஆனால் கம்பேரிசனில் என்ன நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்குதுன்னா மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லாங் ஒன்லி ஃபண்ட்ஸ் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்போ சைட்வேஸ் மார்க்கெட்லேயோ இல்லை ஃபாலிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎஃப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அப்போ நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராப்பராக பில்டு பண்ணி ஒரு டைவர்சிஃபைடாக எல்லாமே மிக்ஸாக நம்ம வச்சுருக்கணும். அதாவது பாண்ட் ஃபண்ட்ஸும் இருக்கணும், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இல்லைனா லாங் ஒன்லி ஃபண்ட்ஸில் மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், இல்லை மிட் கேப். நம்ம வந்து ஒரு லாங் டைம் ஹொரைசன் இருக்குன்னா ஸ்மால் கேப், மிட் கேப்ன்ற எடுக்கிற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து ஒரு 50 lakhsலேருந்து 1 crore தொடும் போது கண்டிப்பாக எஸ்ஐஎஃப்ன்ற போர்ஷனும் உள்ளே இருக்கணும். இல்லை கம்மியாக இருக்கும் போது கூட நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, அதாவது ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்டெல்லாம் கூட கன்சிடர் பண்ணலாம் ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரெடியூஸ்டு பீட்டா அண்ட் வாலட்டிலிட்டி. இதே வந்து லாங் ஒன்லி ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேறஸ் இந்த லாங் ஷார்ட் ஃபண்டில் வந்து அந்த ஷார்ட்ன்றது வந்து குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணும். அப்போது விழறத ஒரு ஃபண்ட் மேனேஜர்னால ஒரு ஷார்ட் ஆக்ஷனை எடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ரைடு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து பெரிய வாலட்டிலிட்டியாக இருந்தால் கூட அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்ம எஸ்ஐஎஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து லோ கோரிலேஷன். அதாவது என்னென்னா நம்ம ரைடு வந்து அந்த வாலட்டிலிட்டியை கம்மி பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இதில் இருக்குது. மூணாவது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, டாக்டிக்கல் அலோகேஷன். அதுதான் நம்ம ஏற்கனவே பேசினது தான். ஃபண்ட் மேனேஜருக்கு இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ள ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இருக்கிறத விட கொஞ்சம் அடிஷ்னல் ஒரு லெவல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு செக்டாரோ இல்லை ஒரு ஸ்டாக்கோ விழப்போகுதுன்ற போது அதுக்கு ஷார்ட் பொசிஷன் எடுக்க முடியும். அந்த டாக்டிக்கல் அலோகேஷன் அவங்களுக்கு கரெக்டாக அந்த எந்தெந்த செக்டருக்கு கொடுக்கணுன்றத அது ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் கிடைக்குது ஃபண்ட் மேனேஜருக்கு. அதுக்கு அடுத்தது கேபிட்டல் எஃபிஷியன்சி. இதில் வந்து லீவரேஜுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும் லாங் ஷார்ட் ஃபண்டு, நாட் ஃபார் அன்லிவர்டு. அப்போ அது என்னென்னா நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏஐஎஃப்னு ஒரு கேட்டகரி ஆல்ரெடி இது ஒன்றும் இந்த லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து நம்ம இதுக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. என்ன புரிஞ்சுக்கணும்னா இது ஆல்ரெடி அல்ட்ரா ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸுக்கெலாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருந்த ப்ராடக்ட் தான். அதாவது பிஎம்எஸ்னு ஒன்று இருந்தது, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அது வந்து மினிமம் டிக்கெட் சைஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டார்னா மினிமம் 50 lakhs இருக்கணும். அதே மாதிரி ஏஐஎஃப்னு இருந்ததுங்க, ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்றது. அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக 1 crore, அதாவது 1 crore மேலே தான் நீங்கள் அது இருந்தால் தான் நம்மளால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போக முடியும். ஸோ அதுலேயும் அந்த லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் இருந்தது. ஸோ அதில் வந்து லீவரேஜ் அப்ளிகபிள், லீவரேஜ்ன்றது எடுக்க முடியும். அதாவது கடன் வாங்கி இப்போ ஆல்ரெடி ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான ஈக்குவலண்ட்டாக அவங்களால லீவரேஜ் எடுத்து அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். பட் வேற செபி வந்து எஸ்ஐஎஃப் வந்து ஒரு 10 lakhs, அதாவது ஒரு காமன் மேன் இன்வெஸ்டருக்கு கூட அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு போர்ட்ஃபோலியோ சைஸ் போகும்போது டைரெக்டாக போய் எஃப்என்டோவில் போய் லூஸ் பண்ணக்கூடாது. அந்த இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மளாலையும் அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதையும் ஒரு எக்ஸ்பர்ட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதை ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னும் போது அதுலேயும் ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸாக லீவரேஜெலாம் அலோவ் பண்ணவே இல்லை. 25% நேக்கட் ஷாட் அது மட்டும்தான் வந்து செபி வந்து இப்போதைக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போது இது எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னல். அதாவது என்னென்னா செபி ஒரு ரெகுலேட்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸோட நலனுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ரெகுலேட்டடாக தான் இந்த எஸ்ஐஎஃப் ஸ்ட்ராட்டஜி வந்திருக்குதுன்றதை இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பொட்டென்ஷியல் ஃபார் ஹையர் ரிட்டர்ன்ஸ் த்ரூ ஷார்ட்டிங். ஒன்று வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து செபிக்கும் தெரியும், எல்லா ஏஎம்சிக்கும் தெரியும். இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு ஷார்ட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனால் கோயிங் ஃபார்வர்டு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே புதுசில் தாங்க இருக்கும். போக 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 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும், எக்ஸ்பீரியன்ஸ்டான இருக்கிறவங்கள ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் ஆகும் தாங்க. அதனால் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து ஏஎம்சிக்கே தெரிஞ்சது தான். அப்போது நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கும் போது உங்களுக்கு வந்து அங்கே ஷார்ட்டுன்றது ஆப்ஷனே இல்லாமல் ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட வைக்கிறத விட இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஷார்ட்டிங்கில் கூட நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஒரு சில சேஃபாக ப்ரொடெக்டிவான
ஒரு சேஃப் ஒரு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை கூட அங்கே யூஸ் பண்ண முடியாததை இங்கே யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும்போது அவங்களும் ஒரு ஃபண்ட் மேனேஜரும் அந்த பர்டிகுலர் ஏஎம்சியும் அவங்களுக்கான டீமும் ஃபண்ட் மேனேஜர்னு ஒரு டீம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு சேஃபான ஒரு ஆக்ஷன்ஸில் தான் ஷார்ட்டிங்கை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துட்டாங்கன்னா அது வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்றது வந்து ஏஎம்சி கூட நல்லாவே தெரியும். அதுக்கு அடுத்தது என்ஹான்ஸ்டு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸு. அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாங் ஒன்லினாலும் நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து அந்த ரிஸ்க்குக்கான ரிட்டர்ன், ஆனால் வந்து இன்னும் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன். அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பேசுவோம் ஷார்ப் ரேஷியோ, சாட்டினோ ரேஷியோ, அந்த மாதிரி ஒரு சில ரிஸ்க் மெட்ரிக்ஸ் வச்சு பேசுவோம். அதே மாதிரி எஸ்ஐஎஃப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டிங் எடுக்கிறதுனால அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரியுது அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸுக்கு வந்து ஒரு பேட் வியூ ஒரு பர்டிகுலர் செக்டாரோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும் போது இங்கே வந்து அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். நம்ம போர்ட்ஃபோலியோன்னு வச்சுருந்தோம்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப், டிஃப்ரெண்ட் கேட்டகரி, டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கேப், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்னு என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட ஃபண்ட்ஸ் வச்சுருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்டைல் ஆஃப் ஃபண்ட்ஸும் இருக்கணும், வேல்யூ ஸ்டைல் ஆஃப் ஃபண்ட்ஸும் இருக்கணும், மொமெண்டம் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபேக்டர் பேஸ்டும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். டைவர்சிஃபிகேஷன் நல்ல ஒரு டைவர்சிஃபிகேஷன்னா வெறும் நம்ம வந்து ஒரு மிட் வச்சுருக்கோம், ஸ்மால் வச்சுருக்கிறோம், இல்லை லார்ஜ் வச்சுருக்கோன்றது மட்டும் கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த அளவுக்குனான டைவர்சிஃபிகேஷன் நம்ம வந்து திங்க் பண்ணணும். அதில் இந்த ஸ்ட்ராட்டஜி லாங் ஷார்ட்டு இருக்கிற ஃபண்டையும் நம்ம வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே இன்னொரு கிளாரிட்டி நான் கொடுக்கணும். ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ்னால் இப்போது ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு 5-6 ஃபண்டை நம்ம வச்சுருக்கிறோம்னா அதில் ஒரு 3-4 ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, 2 ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஆக்சுவலாக நல்ல போர்ட்ஃபோலியோ தான். அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற போர்ட்ஃபோலியோவில் கூட அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே டைமில் வந்து க்ரோத் டைப் ஆஃப் ஃபண்டும் வேலை செஞ்சுட்டு, வேல்யூ டைப் ஆஃப் ஃபண்டும் வேலை செஞ்சுட்டு, மொமெண்டம் ஃபண்டும் அப்படி இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி டைவர்ஸ்பைடாக வைக்கும் போது என்னென்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு வந்து ஒரு சைக்கிள் சேஞ்ச் ஆனால் கூட அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளோட வச்சிருக்கிற 10 ஃபண்டு 6 ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6 ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு 3-4 ஃபண்டு கொஞ்சம் டவுனாக பெர்ஃபார்ம் பண்ணால் கூட தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு பண தேவைன்னு இருக்கும்போது எடுக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்கணும். அதாவது அண்டர் பர்ஃபார்மிங்கிறது வந்து தப்பான ஃபண்டுன்றது கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஒரு ஃபேக்டருக்கான அது டைம் இல்லை, அதுக்கான டைம் வரும்போது, அதாவது க்ரோத் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேல்யூ ஒர்க் பண்ணாது, வேல்யூக்கான டைம் வரும்போது அது அந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து அப்போ நம்ம அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து அது ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி பேசிஸாக நம்ம மியூச்சுவல் ஃபண்டு வச்சுட்டு டெய்லி என்ஏவியை வந்து அப் அண்ட் டவுன் பார்த்துட்டு நம்ம வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இன்னும் கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணுறாங்க, இன்னும் 10 lakhs கூட சேர்க்கலை, 20 lakhs கூட சேர்க்கலன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களோட ஃபண்டை வந்து பெஞ்ச் மார்க் கொடுக்கும், ஒரு இண்டெக்ஸ் கொடுக்கும், கேட்டகரி ஆவரேஜ், அதாவது ஃப்ளெக்ஸி கேப்னா அந்த ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரி கூட, வேல்யூ ஃபண்ட் வச்சுருக்காங்கன்னா வேல்யூ கேட்டகரி கூட வந்து அவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டாங்கன்னாவே அவங்க வந்து போதுமானது. அடுத்தது வந்து லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஏற்கனவே பேசினது தான், எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் நெகட்டிவ் வியூஸ். அதாவது ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு நெகட்டிவ் வியூ இருக்குது அப்படின்னா லாங் ஒன்லி ஃபண்டில் அவங்களால ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. வேற எஸ்ஐஎஃப்ல வந்து ஆப்ஷன் இருக்குது, அவங்களால ஷார்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ எல்லா அட்வான்டேஜஸும் பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது ஏற்கனவே நம்ம பேசினது தான், ஷார்ட் செல்லிங்கான ரிஸ்க், அவங்களோட வியூ தப்பாக போயிடுச்சு, அப்போ ஷார்ட் தப்பாக பண்ணிட்டாங்க, ஏன்னா எக்ஸ்பர்டீஸ் இல்லைன்னு நம்ம பேசணும் பார்த்தீங்களா. ஸோ அது இல்லைன்ற போது தப்பாக எடுத்துட்டாங்கன்னா இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இது நமக்கு தெரிகிற மாதிரி ஃபண்ட் மேனேஜருக்கும் தெரியும், ஏஎம்சிக்கும் தெரியும், செபிக்கும் தெரியும். ஸோ இதை வந்து ஒரு சேஃபாக, ஒரு நைஃப் வந்து ஒரு டாக்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க படித்தவங்க தெரிஞ்சவங்க வந்து எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சேஃபாக ஹேண்டில் பண்ணும்போது இந்த ஷார்ட் ரிஸ்க்குன்றது தான் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி வந்து டவுன்வர்ட்ஸ் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறது வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்கு அடுத்தது பொட்டென்ஷியல் ஃபார் லோவர் நெட் எக்ஸ்போஷர் இன் அண்டர் பர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம வந்து புல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஒரு புல் மார்க்கெட் இப்போ கோவிடுக்கு அப்புறம் ஒன் சைடடாக மார்க்கெட் போகுதுன்னா இந்த எஸ்ஐஎஃப் ஸ்ட்ராட்டஜி கம்பேரிட்டிவ்லி, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை, லாங் ஒன்லி மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங்காக தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது இல்லைங்களா,
அந்த ஷார்ட்டிங் நம்ம சொன்னோம் பாருங்க, அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ப்ரொடெக்ஷன், இன்சூரன்ஸ்னு புரிஞ்சுங்க. இப்போ நார்மலாக நம்ம இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் கட்டியிருப்போம் இல்லைங்களா, அப்போ அந்த ப்ரீமியமுக்கான அந்த ஒரு வேல்யூ தான் நம்ம லூஸ் பண்ணுவோம். அதாவது கம்பேரிட்டிவ்லி அது ஒரு 15% கொடுக்குது, நார்மலாக இருக்கிற ஃபண்டு ஒரு மிட் கேப்போ ஃப்ளெக்ஸி கேப்போ மல்டி கேப்போ கொடுக்குதுன்னா இது ஒரு 13% கொடுக்கும், அந்த 2% கம்மியாக கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக இது இருக்கணும். அப்போது இது ஒர்க் ஆகிற டைமில் இது ஒர்க் ஆகும். புல் மார்க்கெட்டில் லாங் ஒன்லி ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒர்க் ஆகும். உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டு, டவுன் மார்க்கெட், பேர் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். அப்போது இந்த மாதிரி ஃபண்டு முன்னாடி ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. அப்போது இதுவே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இருந்திருந்ததுன்னா, இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் ஃப்ளாட் மார்க்கெட்டு, டவுன் மார்க்கெட், கொஞ்சம் நமக்கு வந்து ரிட்டர்ன் இல்லாத மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி உள்ள ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து பாசிட்டிவாக ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டைமிங் டிஃபிகல்ட்டிஸு. இது வந்து ஃபண்ட் மேனேஜரோட பியூராக எக்ஸ்பர்ட்டீஸை பொறுத்து தான் இருக்குதுங்க. தப்பாக டைம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தப்பாக டைம் பண்ணாங்கன்னா இது வந்து பேக் ஃபயர் ஆகும். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த எஸ்ஐஎஃப் கான்செப்ட், ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன் நான். உங்களோட வியூஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.